Taste the Daily. சேலம் மாவட்டம் ஓமலூரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளின் பூமி பூஜையில் பங்கேற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி தொடங்கி வைத்தார். ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேலகவுண்டனூர், தொலசம்பட்டி, முத்தனம்பட்டி ஆகிய பகுதிகளில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கான்கிரீட் சாலை உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூர் அருகே டிராக்டரும் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் இருந்து சென்ற லாரியும் கரடிப்பாக்கம் சென்ற டிராக்டரும் கரும்பூர் சாலையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டிராக்டரில் பயணம் செய்த ஒரு பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் உட்பட 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்த 2 பேரும் விழுப்புரத்தில் இருந்து கரடிப்பாக்கத்திற்கு டிராக்டரில் லிப்ட் கேட்டு சென்றவர்கள் என தெரியவந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. தற்போது வயலில் சாய்ந்த பயிர்களை அறுவடை செய்யும் கூலி பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் மகசூல் இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அறுவடை இயந்திர வாடகையை வேளாண் துறை மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பூந்தமல்லியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்களும் போதிய ஊழியர்களும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெறுகின்றனர். மக்கள் நலனில் சிறிதேனும் அக்கறை கொண்டு இந்த மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களை திறனற்ற திமுக அரசு நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிறந்த மருத்துவம் அளிப்பதாக கூறும் மாரத்தான் அமைச்சருக்கு இதுபோன்ற அவலங்கள் தெரிவதில்லையா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நாகை மாவட்டத்தில் குடியரசு தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாததால் பெயரளவில் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டத்தில் உள்ள 193 கிராம ஊராட்சிகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாததால் பொதுமக்கள் பங்கேற்காமல் பெயரளவில் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தலை நடத்த துணிவில்லாமல் ஸ்டாலின் அரசு காலம் கடத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகும் அவல நிலை அரங்கேறியுள்ளது. பெருதூர், சென்னவரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செய்யாறு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஏராளமான தண்ணீர் சாலையில் ஆறாக ஓடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. செயலற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதை கண்டும் காணாததுமாய் இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.